கம்மிங் டேஸ்ல கோல்டு பிரைஸ் சடனா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஃபாலோ பண்ணிட்டு நியூஸை ஃபுல்லா பாருங்க. டெல்லியில இருக்கீங்கன்னா பாகிஸ்தான் டெரர் குரூப் டெல்லி ரெட் ஃபோர்ட் அண்ட் ரிலீஜியஸ் பிளேஸ்லாம் அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு செக்யூரிட்டி ஏஜென்சி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லியை தவிர இன்டர்நேஷனல் ட்ரிப் நீங்க சென்னை, மும்பை ஆர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு ஸ்நாக்ஸும் 10 ருபீஸ்க்கும் டீ கொடுக்குற உதான் யாத்ரி கேஃபை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்க வேணா போங்க, ஈரானுக்கு போகாதீங்க. ஏன்னா யூஎஸ் மிலிட்டரி பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஈரான் லீடரையும் அவங்க சன்னையும் ஈரான் ஸ்ட்ரைக்ல கில் பண்ற பாசிபிள் ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இப்படி நடந்தா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும், கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூஎஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா டாரிஃப்ல மட்டும் $175 பில்லியன் யூஎஸ் ரெவென்யூ மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டாரிஃபை யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி இருந்தாலும் பிரசிடென்ட் ட்ரம்ப் இப்போ 10% குளோபல் டாரிஃபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட்ஸ்.